தேனுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். இருள் மறைத்த நிழல். எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு. அத்தியாயம் 35. அன்றைக்கு வக்கீல் அவர்கள் வீட்டிற்கு வந்து உயிலை பிரித்து படிப்பதாக இருந்தது. சொத்து என்று எதுவும் இருப்பதாக தாத்தா அவளிடம் ஏதும் சொன்னதில்லை. இப்போது உயில் என்றால் வினோதமாக இருந்தது அவளுக்கு. நலந்தனை கேட்கவும் பிரியமில்லை. கேட்டால் இது கூட தெரியாதா என்று அதற்கும் ஏதாவது கேலியாக பேசுவான். என்னவோ அவள் உலகமாக அசடு மாதிரி. சரக்கு மலிந்தால் சந்தைக்குத்தானே வர வேண்டும் என்று பேசாதிருந்தாள் அவள். ஆனால் அவள்தான் சரக்கை தேடி ஓடும்படி ஆனது. வக்கீலுக்கு ஏதோ வர முடியாத சூழ்நிலையாம். அதனால் இருவருக்கும் பொதுவாக ஏதோ ஒரு இடம் சொல்லி அங்கே வந்துவிடும்படி நலந்தனிடம் சொல்லிவிட்டாராம். காரில் செல்லும் வழியில் நலந்தனின் செல் சினுங்க ஹேண்ட்ஸ்ஃப்ரீ மோடில் பேசினான். சுகுணா அத்தை தான் லண்டனிலிருந்து அழைத்தார். பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பின்னர் ஒரு வழியாக விஷயத்திற்கு தாவினார். இரு தாத்தாக்களின் முடிவும் படு தவறானது என்றார். 10ஆம் நாள் காரியம் வரை ஏதும் பேச வேண்டாம் என்று பல்லை கடித்து கொண்டு இருந்தாராம். வாழ வேண்டிய சிறுசுகளின் வாழ்க்கையில் வாழ்ந்து முடித்த பெருசுகள் தலையிடுவது அநியாயமாம். ஒரு இக்கட்டுக்காக எல்லாம் அவன் திருமணத்திற்கு சம்மதிக்க கூடாதாம். மனம் பொருந்தி வந்தால்தான் மணக்க வேண்டுமாம். பெரியவரின் மனம் கோணக்கூடாதே என்றெல்லாம் மனம் புரியக்கூடாதாம். அது இறந்து போன பெரியவருக்கே கொடுத்த வாக்கு என்றாலும் சரிதானாம். அதற்கெல்லாம் அவன் மனம் கலங்கி இந்த திருமண ஏற்பாட்டிற்கு தலையசைத்தால் அது அவனுக்கு அவனே செய்து கொள்ளும் அநியாயமாம். சுகிர்தன் கூட இதையே தான் சொன்னானாம். அவரே நேரில் வந்து அவனுடைய தாத்தாவிடம் பேசி இதற்கு ஒரு முடிவு கட்டப் போகிறாராம். இப்படி ஏதேதோ பேசினார். அவர் பேச்சு முழுவதும் இந்த கல்யாணத்தில் நலந்தனுக்கும் மிதுனாவுக்கும் அறவே விருப்பம் இல்லை என்ற தொனியே ஓங்கி ஒலித்தது. அப்படித்தானே அவர்கள் இருவரும் சொல்லிக் கொள்கிறார்கள். பாவம், கடல் கடந்து கிடக்கும் அந்த அம்மா மட்டும் வேறு என்ன நினைப்பார்? சுகுணம்மா சொன்ன எல்லாவற்றிற்கும் பொதுவாக பட்டும் படாமல் என்று கொட்டினான். அருகில் மிதுனா இருக்கிறாள் என்று அறிந்ததும் அத்தை அவளிடமும் பேச விழைந்தார். அவனை போன்றே ஸ்பீக்கர் போனிலேயே பேச எத்தனித்த அவளை நலந்தன் தடுத்தான். ஸ்பீக்கரை ஆஃப் செய்துவிட்டு செல்லை அவளிடம் நீட்டி என்றான், பாதையில் பதித்த கண்ணை எடுக்காமல். அவளுக்குமே ஸ்பீக்கரில் பேச சங்கடம்தான். அவன் முன்னே அத்தை பட்டவர்த்தனமாக என்ன பேசி விடுவாரோ, அவனுடைய காது பட எப்படி பதில் உறுப்பது என்றெல்லாம் சங்கோஜம். அவளது உணர்வை மதித்து ஒரு பிரைவசி ஏற்படுத்தி தந்த அவனுடைய பண்பு பற்றி சமய சந்தர்ப்பமின்றி அவளுடைய மனம் குறிப்பெடுத்து கொண்டது. ஆனால் நலந்தன் அவளுடைய பிரைவசிக்காக அவ்வளவு யோசித்தது எல்லாம் தேவையே இல்லை, வீணாக போனது. அத்தையம்மாள் அத்தனை உறக்க பேசினாள். ஸ்பீக்கர் போன் தேவையே இல்லாமல் அவளது பேச்சு முழுமையும் அவனுடைய காதில் மோதியது. அவனிடம் சொன்னதையே தான் பால் மாற்றி அவளிடம் பேசினார். கூடவே, உன் மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுதான் உண்மையான கல்யாணம். இப்போ ஒரு கட்டாயத்துக்காக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மனசு ஒத்து வாழ முடியலன்னா அவன் வாழ்க்கையும் சரி உன் வாழ்க்கையும் சரி கேள்விக்குறியாயிரும். நான் அங்கே இருந்திருந்தேன்னா இப்படியெல்லாம் நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். இங்கே எனக்கும் சுகிர்தனுக்கும் எப்படா இந்தியா வருவோன்னு இருக்குது. சுகி கூட அவனோட தீசிஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ஒரு ஷார்ட்ரு படிக்கலான்ட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு நாங்கள் அத்தனை பேரும் ஆதரவு. விஜயும் உன் விருப்பத்தை மீறி எதையும் செய்ய மாட்டான். சும்மா பெரியப்பா சொன்னாரேன்னு அதான் அவனோட தாத்தா சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிகிட்டு இருக்காத. மனையில் வச்சு தாலியே கட்டினாலும் கட்டாய கல்யாணம்லாம் கல்யாணமே கிடையாது. என் பிள்ளைங்க விஜய் ஆகட்டும், சுகிர்தன் ஆகட்டும், நானாகட்டும்
நாங்கள்லாம் கொஞ்சம் முற்போக்குவாதிகள் தான். நீ எதுக்கும் பயப்படாத என்ன, நான் சீக்கிரமாக அங்கே வந்துடுறேன் என்று மடை திறந்த வெள்ளம் போல கொட்டி தீர்த்தார். ஒரு பெரிய மழை அடித்து ஓய்ந்தது போல இருந்தது. மிதுனாவும் நலந்தன் போலவே பெரும்பாலும் சரி சரி அத்தை என்று மட்டுமே தன் உரையாடலை கொண்டு சென்றாள். ஆனால் அவளின் ஒவ்வொரு சரி அத்தைக்கும் அவனுடைய உடல் அப்படி விரைத்தது. ஸ்டீரிங் வீலை பற்றியிருந்த வலிய கரங்களில் நரம்பு புடைத்து கொண்டிருக்க அவன் அழுந்த பற்றி இருந்த இறுக்கத்தில் கைமுட்டிகள் வெளுத்து கிடந்தன. பேசி முடித்ததும் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொண்டையை செருமி, அத்தை என்ன சொல்றாங்க என்றான். பேச்சு முழுதும் அவன் காதில் விழுந்திருக்கும் என்பதில் மிதுனாவுக்கும் சந்தேகமே இல்லை. அவன் உடல் விரைப்பும் இறுகிய குரலும் போதுமே அதை அறிய. பேச்சை கேட்டிருந்தும் அவன் அவளிடமே கேளாதது போல வினவியது அவளுக்கு பிடிக்கவில்லை. அவனை காயப்படுத்தும் நோக்கோடு வராத முறுவலை படாத பாடுபட்டு வரவழைத்து, வேறென்ன, அடுத்த கிளப்பத்தின விவரமாக கூட இருக்கலாம் என்று அலட்சியமாக சொன்னாள். தாடை தசை ஒரு தரம் துடிக்க அவளை வெறித்து பார்த்தவன், அன்னைக்கு பேச்சை விடவே மாட்டியா? செத்த பாம்பை எத்தனை தடவை அடிப்ப என்றான். செத்த பாம்பை உவமையாக அவன் சொன்னது ஏனோ அவளை வருத்தியது. அவனுடைய மனம் மறத்து விட்டதே என்று சொல்லாமல் சொல்கிறானா, அல்லது மறத்து போகும் அளவிற்கு அடித்து விட்டாய் என்கிறானா? அவனை காயப்படுத்த சொன்னதுதான், இருந்தாலும் அவன் காயம்பட்டது அவளுக்கு தாங்கவில்லை. அவனை வருத்த ஒன்று சொல்லி அவனை வருத்தி தானும் வருந்தி இந்த வீண் வேலையை விட்டொழித்தால் என்ன என்று குத்தல் பேச்சை எல்லாம் விரட்டிவிடத்தான் நினைத்தாள். ஆனால் நலந்தன் சும்மா வீம்புக்கு எதையும் செய்யாம உன் விருப்பம் எது, அடுத்தவர் விருப்பம் எதுன்னு புரிஞ்சு என்று பழைய மாதிரி ஏதோ புத்திமதி சொல்ல தொடங்கவும் செய்த தீர்மானம் காற்றிலேயே பறந்தது. தெரியுமே, அப்படியெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா பெண்டுலம் போல ஊசலாடணும் அதானே என்று உதட்டை குவித்து அப்பாவி போல கேட்டாள். அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்துவிட்டு பாதையில் கண்பதித்தான் நலந்தன். வேறு பேச்சின்றி வக்கீலை பார்த்து அவர் தந்த விவரம் பெற்று வீடு திரும்பினர். தாத்தாவின் சொத்து என்று ஒரு வீடும் ஒரு விளைநிலமும் இன்னும் ஒரு காலி மனையும் சொந்த ஊரிலும் சுற்றுவட்டத்திலும் இருந்தது என்பது அவளுக்குமே வக்கீல் சொல்லிதான் தெரிந்தது. அவர்களுக்கென்று சொந்தமாக இருப்பது அவர்கள் தங்கியிருந்த அந்த சின்ன வீடு மட்டும்தான் என்றே அன்று வரை அவள் நினைத்திருந்தாள். மற்ற சொத்துக்களை பற்றி சொல்லாமல் இருப்பதற்கு தாத்தாவிற்கு ஒரு காரணம் இருந்தது. அவற்றில் ஏதோ வில்லங்கமாம். அது முடியும் மட்டில் அவளிடம் சொல்ல வேண்டாம் என்று இருந்து விட்டாராம். நலந்தன் என்ன வில்லங்கம் என்று எல்லா விவரமும் கன அக்கறையாக கேட்டுக்கொண்டான். அவன் சொன்னது போல ஒரு மாதம் இந்த சொத்து சிக்கல் பிரிக்கவே ஆகிவிடும் என்றே மிதுனாவும் நினைத்தாள். இன்னும் 2 வாரங்களில் சங்ககிரிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னான் நலந்தன். அங்கு தாத்தாவின் குத்தகை நிலம் இருக்கிறதாம். அதில் சொல்லிக்கொள்ளும்படி அத்தனை வருவாய் இல்லாததால் தரிசாக கிடக்கும் அந்த நிலத்தை ஒரு பார்வையிட்டு வரலாம் என்றான். அந்த ஊரின் பெரிய தனக்காரரே அந்த நிலத்தை வாங்க விருப்பமும் தெரிவித்திருக்கிறாராம். குத்தகைக்கு விடுவதா விற்பதா என்று அவளே முடிவு செய்துவிட்டால் நல்லது என்றான். அதன்படி பத்திரம் தயாரித்து ரெஜிஸ்டர் செய்ய அவள் வருவது அவசியம் என்றும் சொன்னான். சொத்து 10 என்று எதுவும் ரசிக்கவில்லை அவளுக்கு. ஆனாலும் தாத்தாவின் மருத்துவ செலவு எத்தனை லட்சம் தாண்டியதோ, இந்த சொத்தை விற்று வரும்படியில் அணில் போல தன்னால் இயன்ற தொகையை சுகம் மருத்துவமனைக்கு ஒரு டொனேஷன் போல அனுப்பலாமே என்றும் தோன்றியது. பணமாக இவனிடமோ மற்ற 2 தாத்தாக்களிடமோ கொடுத்தால் வாங்க மாட்டார்கள். அத்தோடு மனமும் வருத்தப்படுவார்கள். அதனால் டொனேஷன் என்று கொடுப்பதுதான் உசிதம் என்று தோன்றியது. அதை இப்போதே சொன்னால் ஒத்துக்கொள்ள மாட்டார்களே. அதனால் நினைத்ததை முழுவதாக சொல்லாமல், விற்கிறதுக்கே ஏற்பாடு செஞ்சிருங்களே, நான் பார்த்து என்ன செய்ய போகிறேன், நான் இங்கேயே இருக்கேனே, நீங்கள் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுறேன் என்றாள். மறுத்த நலந்தன், அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போய் தான் பதிவு செய்ய போகிறோம், நீ நேரில் தான் வரணும். அதோட இது என்ன பழக்கம், சுயமாக முடிவெடுக்காமல் சொல்கிற இடத்துல கையெழுத்து போடுறேன்னு? இடத்த பார்த்து நீயா முடிவு செய் என்றான். அதற்கு மேல் அவளும் மறுக்கவில்லை. அதன் பிறகு அன்றைய பொழுது மௌனத்திலேயே கழிந்தது. அடுத்து வந்த சில தினங்களும் பனிப்போர்தான்.
ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஒரு நாள் மதியம் நளந்தன் பரபரப்போடு வீடு வந்தான். கோபம், ஏக்கம், ஆற்றாமை என்று ஒரு உணர்ச்சி குவியலாக அவன் வந்தபோது அவள் சமைத்து கொண்டிருந்தாள். வேலையாட்களைத்தான் தாத்தா அனுப்பிவிட்டிருந்தாரே, அதன் பிறகும் ஏனோ நளந்தனும் எவரையும் வேலைக்கு அமர்த்தவில்லை. பழைய ஆட்கள் ஒருவரும் சொல்லி வைத்தாற் போல தலை காட்டவில்லை. அது பற்றி கேட்கவும் மிதுனாவுக்கு வாய் அழிவில்லை. வேலை செய்ய சுணங்குகிறாள் என்று சொல்வானோ என்ற எண்ணம் ஒருபுறம் இருந்தாலும் அவனுக்கு பிடித்ததை பார்த்து பார்த்து செய்வதில் ஒரு ரகசிய சுகம் கண்டாள் அவள். அதை மனம் விட்டு அவளுக்குள்ளேயே ஒத்துக்கொள்ளக்கூட அவளால் முடியவில்லை என்பது வேறு விஷயம். காதலும் சுயகௌரவமும் ஜென்ம விரோதிகளாமே. அவை இரண்டும் ஒன்றையொன்று விட்டேனாப்பார் என்று துரத்தி அடித்து கொண்டிருக்க தன் செய்கைகளின் காரண காரியங்களை ஆராய பாவம் மிதுனாவுக்கு ஏது நேரம்? மதிய உணவிற்கு நளந்தனுக்கு பிடித்த கத்திரிக்காய் பச்சை அவரை குழம்பும் பருப்பு உசிலியும் தயார் செய்த மிதுனா மாலை சிற்றுண்டிக்கும் அவனுக்கு பிடித்த குழிப்பணியாரமும் நிலக்கடலை சட்னியும் செய்வதாக இருந்தாள். நளந்தன் வரும் வரை சோம்பி இருக்க பிடிக்காமல் பணியார மாவை கலந்து கொண்டிருந்தவள் அவன் வந்த வேகம் பார்த்து திடுக்கிட்டுதான் போனாள். அவள் பெட்டியோடு விடுதிக்கு கிளம்பிய அன்றிலிருந்து மதியம் ஒரு தரம் வீட்டிற்கு வருவதை ஒரு பழக்கமாகவே கொண்டிருந்தான் நளந்தன். காரணம் மட்டும் ஏதேதோ சொல்வான். அவளும் கண்டும் காணாது இருந்து விடுவாள். எப்படியோ மதியம் வந்தான் என்றால் வாய்க்கு ருசியாக சாப்பிடவாவது செய்வானே. அந்த நேரத்தில் மட்டும் தன்னுடைய வாய் துடுக்கிற்கு கடிவாளமிட்டுக் கொள்வாள். அதனாலோ என்னவோ அவனும் ஒரு விருப்பத்துடனே மதியம் வீடு வருவது போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஏதோ அமைதி இழந்தது போல இருந்தான்.